3 ஐநூறு இல்லாமா நாம ஒன்றும் சாப்பாடு போடுமா பசிக்குது. இருமா, சாமி கும்பிட்டெல்லாம் சாப்பிடணும். தாத்தா பாட்டிக்கு துணி வைக்கணும்ல. இன்னைக்கு பொங்கல் இல்லம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ என்னன்னா, இன்னைக்கு தை பொங்கலுங்க. எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அதனால சரி சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சூரியனை கும்பிடலான்னு சரி சாமி கும்பிடலாம் வெளியே போயிட்டு அப்படின்னு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். சாமிக்கு பூவெல்லாம் வச்சுட்டு வழுக்கெல்லாம் ஏற்றிட்டோம். இப்போ சூரிய பகவானை கூப்பிட்றதுக்காக நம்ம இலையில செஞ்ச பிரசாதமெல்லாம் எடுத்து வச்சுன்னு வெளியே போய் சாமி கும்பிடலான்னு பிரசாதம்லாம் எடுத்து வச்சுன்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லையா மசாலா வடை தான் உங்க அப்பா வேணான்ட்டாங்க. சரி வாமா, பொங்கல் கும்பிட்டு வந்த பிறகு தாத்தா ஆயாவை கும்பிடலாம். சூரிய பகவானை கும்பிட்றதுக்கு வந்துட்டோம். இதில் ஒரு ஆள் கம்மிங்க. அது யாருன்னா எங்கள் வீட்டுக்கார் தான். வேலைக்கு போயிருக்காங்க. அதனால சரி நான் காலையிலே திட்டேன், நல்ல நாளாதுமோ நீ இல்லை வேலைக்கு போகிறேன்றே அப்படின்னு. சரி போனதானே அப்படின்ட்டு அவங்களாம் சொன்னாங்க. சரி ஒத்துக்கினாங்க. சரி சாமி கும்பிடலான்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். உனக்கு தண்ணி இல்லை, எல்லாமே நீங்களுக்கு இஷ்டம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். சாமி கும்பிட்டு கற்பூர ஆரத்தி ஏற்றின்னு இருக்கோம். நானும் சரணும் கும்பிட்டோம். இப்போ சஞ்சனா கும்பிட போகுது. சஞ்சனாவும் கும்பிட்டாங்க. இப்போ சரி வெளியே சாமி கும்பிட்டோம் சூரிய பகவானான்ட்டு நாங்கள் உள்ள கும்பிடலான்னு போயின்னு இருக்கோம் சாமி. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். சரணுக்கு பசி எடுத்துக்குது. சரிம்மா எனக்கு சாப்பாடு போடு அப்படின்னா. சரி இருப்பா, இன்னும் இவ்வளோ நேரம் கும்பிட்டுட்டேன், இன்னும் கொஞ்ச நேரம் தானேப்பா, இருப்பா தாத்தாவை கும்பிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னேன். சரிம்மா சரி அப்படின்னா. அப்புறமா சரி எங்கள் அத்தை மாமாவுக்கும் இலை போட்டுட்டு துணி வச்சு கும்பிடலாம் அப்படின்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கேன். எப்பவுமே காலையில எல்லாத்தையும் ரெடி பண்ணி சாமி கும்பிட்டுருவேன். எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போனதுனால மதியமானா வருவாங்க வீட்டுக்கு அப்படின்ட்டு லேட்டாகவே எல்லாம் செஞ்சேன். அப்புறமா பார்த்தா ஒரு மதியமும் வரல. அப்புறமா தான் 3 மணிக்கு மேலே இலை போட்டு சாமி கும்பிடலான்னு கும்பிட்டு இருக்கேன். நைட்டே எல்லாமே எனக்கு வாங்கி கொடுத்துட்டு தான் அவர் காலையில வேலைக்கு போயிட்டாரு. அதனால எல்லாத்தையும் எடுத்து நான் சமைச்சு இன்னைக்கு எப்பவுமே சாமி கும்பிடணும், நான் இல்லைன்னாலும் சாமி கும்பிடாத இருக்காத, சாமி கும்பிட்டு எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை அப்படின்னு சொன்னாங்க. நான் திட்டினேன். வருஷத்தில் ஒரு வாட்டி தான் அவங்களுக்கு துணி வைக்கிறது, அந்த நாள் கூட நீ தேங்காய் உடைக்கிறது இல்லைன்னா நீ வேலைக்கு போயிட்டா எப்படி அப்படின்னு கத்தினேன். ஆனாலும் பரவாயில்ல, நம்ம கஷ்டத்தை அவங்க தெரிஞ்சுப்பாங்க, நான் சரி வேலைக்கு போனா தானே அப்படின்னு கிளம்பிட்டாங்க. நல்லபடியாக சூரிய பகவானும் கும்பிட்டேன். நல்லபடியாக அப்புறமா எங்கள் அத்தை மாமாவுக்கும் துணி வச்சு நல்லபடியாக கும்பிட்டேன். சஞ்சனா அவங்க தாத்தா பாட்டியை கும்பிட்டு இருக்காங்க. அப்புறமா சரண் அம்மா நானும் கும்பிட்றதா அப்படின்னேன். கும்பிடுபா தாத்தா ஆயாவை அப்படின்னு சொன்னேன். அவனும் கும்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். எப்பவுமே நான் காலையிலே சாமி கும்பிட்டு அக்கா வீட்டுக்கு போயிடுவேன். ஏன்னா அக்காவும் அங்கே அத்தை மாமாவுக்கு துணி வைப்பாங்க. நான் இந்த வருஷம் நானே லேட்டாக வச்சதுனால என்னால் அங்கே போக முடியல. சாப்பிடுவேன். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் இன்னைக்கு தைப்பொங்கல் இது போல் நடந்தது. உங்கள் வீட்லேயும் எது போல் நடந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.